Part 4 of Basic Principles of Chemistry subtopics on the equivalent mass or the experimental method of calculations or determinations with some problems. In the part 4 equivalent mass எப்படி கண்டுபிடிக்கணும், experimental techniques or methods, oxide method, chloride method and metal displacement method. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸோட ஈக்குவல் மாஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக் ஐடியா தான் கொடுத்துருக்குது. ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் கொடுக்குது வித் சம் ப்ராப்ளம்ஸ். இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குவல் மாஸ்ங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ். எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு எலிமெண்டோட மெட்டல் அதுக்கு எப்படி ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இல்லை சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆர் ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஆக்சைடு மெத்தட், குளோரைடு மெத்தட் அண்ட் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இந்த 4 மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னா some of the metals, not all metals, can liberate or displace hydrogen from dilute sulfuric acid or dilute hydrochloric acid. The example for such metals are zinc, magnesium and iron. The hydrogen displacement method நம்ம ஒரு மெட்டலுக்கு ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எந்த மெட்டல் டைல்யூட் ஆசிட்ஸ்ல ஹாலஜன் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுக்கு மட்டும்தான் அந்த மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அந்த பேசிக் பிரின்சிபல் என்ன? 1.008 கிராம்ஸ் ஆஃப் ஹாலஜன் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டலோட வேல்யூ அதோட ஈக்குவலன்ட் மாஸ்னு அர்த்தம். So by principle, one equivalent mass of a metal can displace 1.008 grams of hydrogen. எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அதே மாதிரி எடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து மாற்றிக்குவாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹாலஜனோட மாசும் மாறி வரும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கில் we take some amount of metal and we calculate this mass of hydrogen liberated. இந்த 2 மாஸ் வச்சுக்கிட்டு இந்த மெட்டலோட ஈக்குவல் மாஸை கண்டுபிடிச்சு விடுவோம். என்னென்ன மாஸ் நமக்கு தேவை? தி மாஸ் ஆஃப் மெட்டல் யூஸ்ட், மாஸ் ஆஃப் ஹாலஜன் லிபரேட்டட். ஹாலஜன் கேஸா வரும், இருந்தாலும் நமக்கு ஃபைனலா அதோட மாஸ் தான் இங்கே வேணும். அப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு ஈக்குவல் கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா E of metal is equal to mass of metal used by mass of hydrogen displaced into the equivalent mass of hydrogen, that is 1.008. This is the basic formula. In the formula use என்ன பண்ணலாம்? We take some m grams of metal. This metal displaces n grams of hydrogen. The 2 masses are formed experimentally. And then 2 masses கொண்டு போய் mass of metal மேலே போட்டு mass of hydrogen இங்கே போட்டு 1.008 போட்டீங்கன்னா equal mass of the metal வந்துடும். இங்கே பார்க்கும்போது 1.008 equal mass of hydrogen. இங்கே வரும்பொழுது mass of hydrogen displaced. இது ஒரு எக்ஸாம்பிள் போடணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் தான் போடும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம மாஸ் ஆஃப் மெட்டல் ஒரு 24 கிராம்ஸ் எடுத்துக்கோம். மாஸ் ஆஃப் மெட்டல் 24 கிராம்ஸ் எடுத்துக்கோம். அந்த மெட்டல் ஹாலஜன் டிஸ்பிளேஸ் பண்ணது அது மாஸ் ஆஃப் ஹாலஜன் displaced
அது எவ்வளோ வந்துச்சு 2.016 கிராம்ஸ் வந்துருக்கு. இது ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ 24 grams of metal எடுத்திருக்கோம். that displaces 2.016 grams of hydrogen. இதை வச்சு நம்ம ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல் மாஸ் ஆஃப் தி மெட்டல் is equal to mass of metal 24, mass of hydrogen displaced 2.016 multiplied by the equivalent mass of hydrogen, that is 1.008. இதை simplify பண்ணும். இதை simplify பண்ணும்பொழுது இதை 2 times போடலாம். 24 by 2ங்கிறது 12 வரும். யூனிட் வேணும்னா AMU போடலாம். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு வேணும்னா 12 கிராம். ஸோ இந்த ஹார்ஜன் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல நமக்கு ரெண்டு மேட்டர் தேவை. ஒன்று எவ்வளோ மெட்டல் ஆட் பண்ணுறோம், எவ்வளோ ஹார்ஜன் டிஸ்பிளேஸ் ஆச்சு. இந்த மெட்டல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிங்க், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரி மெட்டல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா கொண்டு போய் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 12 atomic mass unit கிடைச்சது. that is the equivalent mass of the given metal. அந்த கிராம் ஈக்குவல் மாஸ் எழுதுனா 12 grams போடுறோம். பிகாஸ் ஈக்குவல் மாஸ்ங்கிறது கிராம்ல சொல்லக்கூடாது. எப்போ கிராம்ல சொல்றோமோ அது கிராம் ஈக்குவல் மாஸ் ஆகும். இந்த நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குவல் மாஸ் அப்படின்னா ஆக்சைடு மெத்தட். ஆக்சைடு ஈக்குவல் மாஸ் 8. அதனால the weight of metal which combines with 8 grams of oxygen கண்டுபிடிச்சோம்னா that mass is equal to the equivalent mass of the given metal. என்னென்ன மெட்டல் ஆக்சைடு சேருமோ அதுக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம். இதில் பேசிக் பிரின்சிபல் என்ன, we take some definite mass of metal. அப்போ ஒரு குறிப்பிட்ட மாஸ் மெட்டல் எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் மெட்டல் நமக்கு தெரியும். இது ஆக்சிடேஷன் மெட்டல். இது ஆக்சிடேஷன் பண்ணும்போது that metal combines with oxygens to form metal oxide. அந்த மெட்டல் ஆக்சைடு மாஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு MO. இது மாஸ் தி மெட்டல் ஆக்சைடு. இப்போ நமக்கு மாஸ் ஆஃப் மெட்டல் தெரியும். ஆக்சிடேஷன்ல எவ்வளவு மெட்டல் ஆக்சைடு கிடைச்சது அதுவும் தெரியும். நமக்கு மெட்டல் ஆக்சைடோட மாஸ் கிடைச்சா கூட கால்குலேஷனுக்கு அது தேவைப்படாது. நமக்கு வேண்டியது மாஸ் ஆஃப் மெட்டல் வேணும், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும். மெட்டல் ஆக்சைடு தேவையில்லை. பட் இதுக்கு நமக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு மாஸ்ல இருந்து மெட்டல் மாஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சைடோட மாஸ் கிடைக்கும். அதனால நமக்கு இந்த ஃபார்முலா என்ன வருது, மெட்டல் ஆக்சைடு இருக்குது, அது M of MO. மெட்டல் இருக்குது, அதோட மாசு M of M. எனக்கு வேண்டியது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும். எனக்கு ஆக்சிஜன் வேணும், அதோட மாஸ் வேணும்னா மெட்டல் ஆக்சைடோட மாஸ்ல இருந்து மெட்டலோட மாஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் போடும்போது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் பை திஸ் ஆக்சைடு மெத்தட் சொன்னோம்னாலே, எப்போ ஆக்சைடு மெத்தட் சொல்றோமோ அப்போ இந்த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே வந்துடணும். அப்போ ஆக்சிஜன் வந்துச்சுன்னா இங்கேயும் ஆக்சிஜன் வரணும், அந்த ஆக்சிஜன் வந்துச்சுன்னா இங்க ஆக்சிஜன் வரணும். அப்ப மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் இங்க வரும். எப்போ இங்க ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துச்சோ அப்ப எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்ச மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் இங்க வரணும். அப்ப மேல என்ன வரணும், மாஸ் ஆஃப் மெட்டல் டேக்கன் வரணும், மாஸ் ஆஃப் மெட்டல் டேக்கன் வரணும். இதுதான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. மெத்தட் ஆக்சைடு மெத்தட். ஆக்சைடு மெத்தட் என்ன பண்றோம், certain mass of metal is taken and oxidized, burnt in air to form certain amount of metal oxide.
நமக்கு இப்போ மெட்டல் ஆக்சைடு மாஸ் தெரியுது, மெட்டல் மாஸ் தெரியுது. இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஆக்சைடோட மாஸ். இதில் என்ன பிரின்சிபல்னா, இங்க எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் மெட்டல். இவ்வளவு மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து இவ்வளவு ஆக்சைடு சேர்ந்துருக்குன்னா 8 கிராம் கூட எவ்வளவு மெட்டல் சேரும் பார்க்க போறோம். இவ்வளவு மெட்டல் இவ்வளவு ஆக்சைடு சேர்ந்துருக்கு அப்படின்னா 8 கிராம் ஆக்சைடு எவ்வளவு சேரும் பார்த்தோம்னா அதான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், தி மாஸ் ஆஃப் மெட்டல் விச் கம்பைன்ஸ் வித் 8 grams ஆஃப் ஆக்சிஜன். அது பேசிக் டெஃபினிஷன்ஸ். அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபார்முலா ஆகிடுது. இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கணக்கு போடலாம். இந்த ஆக்சைடு மெத்தட்ல ஒரு மெட்டலோட ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம். 2.4 grams ஆஃப் மெட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ல எடுத்திருக்காங்க. அது ஆக்சிடைஸ் பண்ணும்போது 4 grams கொடுத்துருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, 2.4 grams ஆஃப் மெட்டல் ஆன் ஆக்சிடேஷன் gives 4 grams ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. நமக்கு மெட்டல் வெயிட் வேணும், ஆக்சிஜன் வெயிட் வேணும். ஸோ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலோட மாசை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1.6 கிராம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ஈக்குவல் வெயிட் ஆஃப் மெட்டல் equal to mass of metal 2.4 grams by mass of oxygen which combines with 2.4 grams of metal, that is 1.6 multiplied by equivalent mass of oxygen. இங்க ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துச்சுன்னா இங்க மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் ஆஃப் மெட்டல், அதனால மாஸ் ஆஃப் மெட்டல் மேல தான் இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 5 times வருது. 5 into 2.4 பார்த்தோம்னா அகைன் 12 AMU வரும். அதுல இருந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 12 grams. நெக்ஸ்ட் மெத்தட் குளோரைடு மெத்தட். இதுல நமக்கு ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல்ஸ் விச் கம்பைன்ஸ் வித் குளோரின், அந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு இங்க ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம், நம்ம we take some definite amount of metal, அது mass of metal வச்சுக்கோ, that combines with chlorine to form metal chloride. அதோட மாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கலாம், மாஸ் ஆஃப் மெட்டல் குளோரைட். இந்த ரெண்டு மாஸ் தெரிஞ்சா போதும் நமக்கு. நம்ம எடுத்த மெட்டல் மாஸ் இது m ஆஃப் மெட்டல், மெட்டல் குளோரைடோட மாஸ் m ஆஃப் மெட்டல் குளோரைட். இப்போ எனக்கு இந்த மெட்டல் மாஸ் வேணும், இந்த குளோரின் மாஸ் தான் வேணும், மெட்டல் குளோரைட் மாஸ் தேவையில்லை. எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த வேல்யூ கிடைச்சிருக்குது. அதனால என்ன பண்ண போறோம், ஆஸ் யூஷுவல் மாஸ் ஆஃப் மெட்டல் குளோரைட்ல இருந்து மாஸ் ஆஃப் மெட்டலை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் குளோரின் கிடைக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூல இருந்து நமக்கு என்ன பண்ண போறோம், மாஸ் ஆஃப் குளோரின் வேணும் எனக்கு. அதனால என்ன பண்றோம், இந்த மாஸ் ஆஃப் மெட்டல் குளோரைட்ல இருந்து மாஸ் ஆஃப் மெட்டல் குளோரைட்ல இருந்து மாஸ் ஆஃப் மெட்டலை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு மாஸ் ஆஃப் குளோரின் கிடைக்கும். இந்த மாஸ் நமக்கு வேணும், இந்த மாஸ் வேணும், இந்த மெட்டல் குளோரைட் மாஸ் தேவை. இந்த ரெண்டு மாஸ் வச்சிருந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல். என்ன மெத்தடு, குளோரைடு மெத்தட் படி சொன்னாலே குளோரினோட ஈக்குவல் மாஸ் இங்கே வரும் 35.45. அது 35.45 அப்ராக்சிமேட்டா 35.5 கூட போட்டுக்கலாம். எப்போ இங்கே குளோரின் வருதோ அப்போ இங்கே என்ன வரணும், மாஸ் ஆஃப் குளோரின் டிஸ்பிளேஸ் வரும். இங்கே என்ன வரணும், மாஸ் ஆஃப் குளோரின் which combines with the given mass of metal வரணும். அப்போ இங்கே என்ன வரணும், மாஸ் ஆஃப் மெட்டல் வரணும், இங்கே மாஸ் ஆஃப் மெட்டல் வரணும், இங்கே மாஸ் ஆஃப் குளோரின் வரணும். இந்த மாஸ் மெட்டல் கூட எவ்வளவு குளோரின் ஜாயின் பண்ணிருக்கு சேர்ந்து.
into 35.5. இதுதான் உங்களுக்கு வந்து ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல் கொடுக்கும். Chloride metal ஒரு ப்ராப்ளம் போனோம்னா we must take a definite mass of the metal and it has to combine with the chlorines to form a definite mass of metal chloride. இந்த மெட்டல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எவ்வளவு எடுத்துக்காங்க அப்படின்னா 2.3 கிராம் எடுத்துக்காங்க. அது குளோரோட சேர்ந்த பிறகு மெட்டல் குளோரை மாற்ற அப்படின்னா இந்த 2.3 கிராம் ஆஃப் மெட்டல்ங்கிறது 5.85 கிராம் ஆஃப் மெட்டல் குளோரைடு கொடுத்துருக்கு. இதுதான் ப்ராப்ளமே. இதுல நமக்கு எவ்வளவு குளோரின் ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது 5, இது 5, இது 3.55. இப்போ எனக்கு ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல் கேட்குறாங்க. ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல்ங்கிறது மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் குளோரின். ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் குளோரின். அங்கே ரெண்டுமே இருக்குது. மாஸ் ஆஃப் மெட்டல் இருக்குது, மாஸ் ஆஃப் குளோரின் இருக்குது. இங்கே 35.45 இருக்குது. ப்ராப்ளம் என்ன பண்ணலாம்? அப்ராக்சிமேட்டாக 35.5ன்னு வச்சுக்கலாம். 35.45 அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன கரெக்ஷன், 35.45 பதிலாக 35.5. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். மாஸ் ஆஃப் மெட்டல் எவ்வளவு? 2.3 கிராம். மாஸ் ஆஃப் குளோரின் எவ்வளவு? 3.55 மல்டிப்ளை பை 35.5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 டைம்ஸ் வருது. 2.3 மல்டிப்ளை பை 10 வருது 23 வருது. கிராம் ஈக்குவல் மாஸ் வேணும்னா இதற்கு 23 கிராம்ஸ் போடும். இது குளோரைட் மெத்தடுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த மெட்டல் குளோரைட் மெட்டல் இந்த காம்பினேஷன் வெயிட் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து குளோரின் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு மெட்டல் மாஸ் வேணும், குளோரின் மாஸ் வேணும். இந்த 2 மாஸ் இருந்தால் போதும், இங்கே கொண்டு வந்துடலாம். எப்போ குளோரின் சொல்லணுமோ அங்கே இந்த ஃபார்முலாவில் ஈக்குவல் மாஸ் ஆஃப் குளோரின் வரும் 35.45 வரணும். அதை 35.5 போட்டுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இது குளோரைட் மெத்தட். The next method, metal displacement method. Metal displacement method na a metal can displace another metal from its salt solution. அது metal displacement. metal displacement. என்னென்ன மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீரிஸ் இருக்கு. எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல போடுவாங்க. இந்த ப்ரையாரிட்டி சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டாப்ல இருக்கும். அதுக்கு அடுத்ததான் அயன் எடுத்துக்கலாம், காப்பர் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம். இது ஒரு சீரிஸ். இதுல இந்த zinc can displace iron from ferrous sulfate. Zinc can displace copper from copper sulfate. Zinc can displace silver from silver nitrate solution. Similarly, அயனுக்கு கீழே யார் இருக்கா? காப்பரோட சில்வர். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல் தான் இது டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அப்படின்னா அயன் cannot displace zinc from zinc sulfate, but zinc can displace iron from ferrous sulfate. அப்ப அயனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா அயன் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் அயன் கேன் டிஸ்பிளேஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா காப்பர் கேன் நாட் டிஸ்பிளேஸ் ஜிங்க் ஆர் அயன் பட் கேன் டிஸ்பிளேஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ். லீஸ்ட் சீரிஸ் சில்வர் இருக்கிறதுனால இது மேலே எந்த மெட்டல் இது டிஸ்பிளேஸ் பண்ணாது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல் தான் டிஸ்பிளேஸ் பண்ணும். இதுதான் ஒரு ரியாக்டிவிட்டி சீரிஸ். அது எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல பேசிக்கலா நமக்கு எந்தெந்த மெட்டல் யூஸ் ஆகுமோ அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். இதுல பேசிக் பிரின்சிபல் என்னன்னா நம்ம 2 மெட்டல் எடுத்துக்கணும். எனி டூ யூ கேன் டேக் ஜிங்க் அண்ட் அயன் ஆர் ஜிங்க் அண்ட் காப்பர். 2 மெட்டல் எடுத்துக்கிறோம். ஒரு மெட்டலுக்கு வந்து மாஸ் எடுத்தோம்னா அது M1ங்கிறது மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெட்டல். அதே மெட்டலோட ஈக்குவல் மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது E1 பேர். இது ஒரு மெட்டல், எனி மெட்டல்.
இதில் போடும்பொழுது அந்த மெட்டல் மேலே இருக்கணுமா கீழே இருக்கணுமா அந்த பிரின்சிபல் நமக்கு தேவையில்லை. செகண்ட் மெட்டல் இருக்கும்பொழுது அதோட மாஸ் வந்து M2 இருக்கும். டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஈக்குவல் மாஸ் வந்து E2. இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தடோட பேசிக் ஐடியா என்னன்னா the M1 is directly proportional to E1 and M2 is proportional to E2. அதனால M1 by M2 is equal to E1 by E2. இதுதான் இந்த பேசிக் ரிலேஷன். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அந்த M1 மாஸ் எடுத்துக்கிறாங்க. அது டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா, எவ்வளவு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதை நீங்க செகண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மெட்டலோட மாஸ் M2. நமக்கு ரெண்டு மாசம் தெரியும், எவ்வளவு மெட்டல் நம்ம போட்டோம் எவ்வளவு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆச்சு ரெண்டுமே தெரியும். இந்த ரெண்டு ஈக்குவல் மாஸ்ல ஒரு ஈக்குவல் மாஸ் தெரிஞ்சா போதும் மொத்தத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப E1 தெரிஞ்சதுன்னா E2 கண்டுபிடிக்கலாம், அல்லது E2 தெரிஞ்சா E1 கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி மாத்திக்கணும், அவ்வளவுதான், ரீஅரேஞ்ச் பண்ணணும். இது பேசிக் ஐடியா. இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் போடுறோம். இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் வரணும்னா முதல்ல ஒரு மெட்டல் எடுத்துக்கணும். அந்த மெட்டலோட மாஸ் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மெட்டல் டேக்கன் இஸ் 1. அதோட மாஸ் வந்து M1 கொடுக்குறோம். அது 3.27 கிராம் எடுத்துருக்கோம். இந்த மெட்டல் என்ன பண்ணுது, வேற ஒரு சால்ட் சொல்யூஷன் போடும்போது அது வேற மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அந்த டிஸ்பிளேஸ் பண்ணோட மெட்டல் இருக்கு இல்லையா, அது M2ங்கிறது அதோட மாஸ். அது எவ்வளவு மாஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதை நம்ம குறிச்சுக்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ல. அதை குறிக்கும் பொழுது மாஸ் ஆஃப் மெட்டல் டிஸ்பிளேஸ் பார்த்தோம்னா 3.177 கிராம் வந்துருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல. So we take 3.27 gram of first metal that displaces 3.177 gram of the second metal. This metal added, this metal displaced. In the displacement method, equal mass கண்டுபிடிக்கிறதுக்கு the mass of the first metal கொடுத்திருக்காங்க, அது 3.27 grams. The mass of metal displaced 3.177 gram இருக்குது. The equivalent mass of the first metal கொடுத்திருக்காங்க 32.7 அப்படின்னா the equal mass of the metal displaced E2 அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம E2 க்கு மாத்திட்டோம்னா E2 is equal to E1 into M2 by M1 வரும். சப்ஸ்டிட் பண்ணும்போது 32.7 multiplied by M2ங்கிறது 3.177 by M1ங்கிறது 3.27. இது சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ 10 into 3.177ங்கிறது 31.77 வரும். இதுதான் the equivalent mass of the metal displaced